ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord. பிரபலதரம். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சொல்லுமா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya. நல்ல வாய் திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பு. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா கண்ணீருக்கும் கால இடர்களுக்கு தப்பி வைத்தார். நன்றி சொல்லுமா. அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கும் நம்மை தப்பி வைத்தார். அல்லேலூயா. நன்றி சொல்லுமா. அல்லேலூயா. வெள்ளங்களுக்கு நம்ம ஆத்மா தப்பி வைப்பார். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை நிந்தை மேற்கொண்டாலும் அல்லேலூயா நெகேமியா போன்ற திடமானதை தைரியமானதை கொடுத்து நம்மை அவர் பேசி அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி கிருபையினால் நம்மை இடை கட்டி ஹalleluya ஒவ்வொரு நாள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட வைத்தார். ஹalleluya. பாட வைத்தார், துதிக்க வைத்தார். ஹalleluya. கர்த்தருக்கென்று வாழ வைத்தார். ஹalleluya. எல்லாம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அடித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நமக்கு பயத்தின் அவை கொடாமல் ஹalleluya அன்பும் ஹalleluya பலமும் ஹalleluya தெனிந்த புத்தியில் ஆவி நமக்கு கொடுத்தார். ஹalleluya. நீ நல்லவர் அப்பா. சொல்லுமா. அப்பா நல்லவரே, நன்றி ராஜா. எங்களுக்கு அன்பான ஆவி கொடுத்தவரே ஸ்தோத்திரம். நன்றி. தைரியத்தை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். பலமுள்ள ஆவியை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவி நீங்க கொடுக்கல ராஜா. அப்பா நீங்க இங்க கொடுத்தது ஒரு பலமுள்ள அபிஷேகம் தகப்பா. எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாக உலகத்தின் எல்லா கடினமான சூழ்நிலைகளை, கடினமான நேரங்களை, ஹalleluya கஷ்ட நேரங்களை, வியாதிப்பட்ட வியாகுலப்பட்ட அந்த வேலைகளை, ஹalleluya அப்படிப்பட்ட உலக பிரகாரமான பலவீனமான சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தாண்ட, அதை சந்திக்க, அதை ஃபேஸ் பண்ண, அதை எப்படி நம்ம மேற்கொள்ள, அந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பயம் கொடுத்தார். ஹalleluya பலம் கொடுத்தார். ஹalleluya பயத்தை எடுத்து போட்டு இதை எப்படி நான் மேற்கொள்வேன், இதை நான் என்னை எப்படி ஜெயிப்பேன், இதை நான் எப்படி தாண்டுவேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும்போது கர்த்தர் ஹalleluya பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலமாயிருக்கிறேன். ஹalleluya கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. நல்லவர் ராஜா. நீரின் கேடகம் அப்பா. நீரின் பலன் ராஜா. நீரின் தலை நிமிர்த்துகிற தகப்பனே. தலையை நிமிரச் செய்கிறவர். மத்தியில் எங்கள் தலையை அப்பா நீங்க இப்பொழுது நிமிர செஞ்சீங்க. நன்றி ராஜா. நன்றி அப்பா. எங்கள் தலையை என்ன அபிஷேகம் பண்ணீங்க. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. வீட்ல நான் நீதித்தனமாய் நிலைத்திருப்பேன். ஹalleluya. ஜீவனால நன்மை கிருபை மாத்திரம் எங்களை தொடரும். எங்கள் கொம்பு போல நிமிர்ந்திருக்கிறது. ஹalleluya நாங்கள் மகிமை வெற்றி சிறந்தோம். ஹalleluya
நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. மனிதர்கள் கீழே தள்ளினாலும் நாங்கள் விழுந்து போனது போல் தோன்றினாலும் ஆனால் விழுந்து போகவில்லை. அநேகர் தூக்கி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் முறிந்து விழுவது இல்லை, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் காலை மான் காலை போல் மாற்றுகிறார். உயர் ஸ்தலங்களில் நடக்கும்படி என்னை செய்கிறார். வெண்கல வில்லும் என் பெண்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுமான இந்த வரிகளை மலைகளை மிதித்து நொறுக்கிடுவேன் என்று சொல்லுங்க. குன்றுகளை தவிடக்கூடிய பேரும் குன்றுகளை தகர்த்திடுவேன், மலைகளை மிதித்திடுவேன், பேரும் குன்றுகளை தகர்த்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மலையை தாண்டுவோம். ஹல்லேலூயா. நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல் எனக்கில்லை தோல்வி எனக்கில்லையே. நான் வெற்றி கண்டிடுவேன், நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் மலைகளை மிதித்திடுவேன். ஹல்லேலூயா. குன்றுகள் தவிடு பொடியாக்குவேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நான் எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க. அபிஷேகத்தினால் எங்கள் முகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அவர் என் ஜீவனாய் இருக்கிறபடியால் மரணம் எனக்கு லாபமே. ஹல்லேலூயா. சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா. 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 மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும்போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க. கர்த்தர் இருக்கும்போது, தேவன் என்னோடு இருக்கும்போது மனித சக்தி என்னை ஒன்றும் செய்யாது. திரும்ப. சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கும்போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகிடாது, என் பாதம் கல்லில் இடராது. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது. இது முதற்கொண்டு பறந்து காக்கிற பச்சையை போல ஆதரவாக இருக்கின்றார். ஓ, அது மேல் பராமரி கொண்டு இருக்கும். அதை தூஷிக்கிற கண்களுக்கு அதை மறைத்து அதை பாதுகாத்து தன் கூடார ஒளி மறைவிலே அவர் ஒளித்து வைத்து காப்பாற்ற. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்ட காலங்களிலே அவரே தஞ்சம். தீங்கு நாட்களிலே ஓ, அவர் தன்னுடைய செட்டை கொண்டு தன்னுடைய கூடாரத்திலே நம்மை ஒளித்து வைக்கிறார், மறைத்து வைக்கின்றார். எதிரில் கண்ணுக்கு முன்னாக அவர் நம்மை மறைத்து வைக்கின்றார். எத்தனை அன்புள்ள தகப்பன், நல்லவரே. நன்றி ராஜா. எல்லா கண்ணிகளுக்கும் பொறாமைகளுக்கும் விக்கிரங்களுக்கும் எங்களை மறைத்து பாதுகாத்திரப்பா. சத்தின் கண்களை எங்களை படாத ஒரு பாதுகாத்தீர். நன்றி ராஜா. இந்த தீய கண்களையும் இந்த பொறாமை கண்களையும் எங்க மேலே அப்பா படாத ஒரு பாதுகாத்தீங்களே. நன்றி ராஜா. ரிஷிக்கு வீராங்கிற வந்தூராபால் கோல்கோ கோலோ கோலி அந்த கண்களுக்கு நன்றி
அப்பா கோலியாத் தலைகளை கோஷங்களை அப்பா தகப்பனே அதை ஜெயிக்க அடங்க வைத்தீரே. நன்றி ராஜா. ஓ தாவீதுக்கு முன்பாக கோலியாத் கோஷங்களை அடங்க கிருபைக்கா நன்றி ராஜா. தூர வர கந்த ரபா ரபா துதிப்போம் நல்லவரே. நன்றி ராஜா. ஆவியே ரீஷாந்தோ ரே கப கட்டசிர ஒவ்வொரு நன்மைகள் நினைத்து அந்நிய பாஷையில் ஆவியில ரியாஷி கபா ரகா தரா ஷபா வல்லமை வல்லமை ஒவ்வொரு பிள்ளைங்க நிரப்பட்டப்பா. ஜெயம் எடுக்க வியாதியின் மேலே மரணத்தின் மீது அப்பா பிசாசின் மீது ஜெயம் எடுக்கிற இந்த மாதம் ஜெயத்தின் மாதம் என்று சொன்ன கர்த்தாவே. அப்பா பிள்ளைங்க ஜெயம் எடுக்க ராஜா. அப்பா படிப்பிலும் வேலையில ராஜா பிள்ளைங்க ஜெயம் எடுக்க அப்பா தகப்பனே. குதிரை இத்தனை நாளுக்கு அது ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கத்தரால் வர என்று வார்த்தைப்படி எத்தனை பிரயாசங்கள் வீடு கட்ட வீடு வாங்க திருமணத்துக்கு கர்ப்பத்தை காணிக்கு அப்பா எத்தனை முயற்சி எடுத்தாலும் படிப்புல எத்தனை முயற்சி எடுத்தாலும் நீர் மாத்திரம் ராஜா வெற்றி கொடுக்க முடியும் தகப்பனே. அதை உணர்ந்து உண்மை நோக்கி முன்னோக்கி ஓட உண்மை முன்வைத்து ஓட ராஜா பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. இந்த மாதம் அந்த பிள்ளைங்க முன்னாடி காணப்படுகின்ற எல்லா சவால்களும் சந்திக்க ஜெயம் எடுக்க இப்போ அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு ஜெயத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா மலைகளை மிதித்து நொறுக்கட்டும். எல்லா குன்றுகளை தவிர முடியாகட்டும். அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் வல்லமை 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 இறங்கட்டப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் போர் அடிக்கிறதுக்கு கூர்மையான பற்கொள்ள புதிய எந்திரமாக மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா. புதிய அபிஷேகம் இறங்கட்டும். புதிய அபிஷேகம் இறங்கட்டும். மலைகளை மிதித்து நொறுக்கட்டும். தன் முன் காணப்படுகிற எல்லா கொரோனா பாதை செவி ஆக்கட்டும். அப்பா எல்லா அந்த புக்கிங்களும் சுதந்திரிக்கட்டும். வெளிப்பட பகுதிகளை சுதந்திரிக்கட்டும். ஒரு இருப்பு தாழ்வு முறியட்டும். வெண்ணில கதவு உடைத்து ஏசி நாமத்தால எல்லா தடைக்கற்கள் இந்த புதிய மாத்த உடைத்து ஏசி நாமத்தால ஓ வாசல் உட்பேசி கடந்து போகட்டும். எந்த வாசல்களும் எந்த பலகணிகளும் எந்த ஜன்னல்கள் பிள்ளை முன்னாடி பூட்டப்படக்கூடாது. உதவி என்று எங்கெல்லாம் கேட்கறாங்களப்பா உதவி கிடைக்கட்டும். அப்பா 4 திசை 8 திசையிலிருந்து அப்பா காணாத கேட்காத இடங்களிலிருந்து உதவிகள் வரட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பார நன்மைகள் எதிர்பார நபர்களும் வரட்டும் தகப்பனே. ஓ இடங்கொண்டு பெருகட்டும். வலதுபுறம் பெருகட்டும். இடதுபுறம் பெருகட்டும். அப்பா தகப்பனே தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் பெருகட்டும். தூரா தனா ஷிகா பரா கபா ரகா தனா ஷிகா பரா பரா அந்தரபா தூரா கபா ஹந்தோனி அந்தரபா ஹந்தோரபா. நம்பிக்கையே சீரகளே அரணுக்கு வாங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சீரகளே அரணுக்கு வாங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். நம்பிக்கையுடைய சிறுகளாய் இப்பொழுது அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரின் அரண்களை உடைப்பார். என் சிறைகளை உடைப்பார். என் சிறை வாழ்க்கை மாறும். என் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா என்ற நம்பிக்கையோடு கூட திரும்புங்கள். இப்பொழுது திரும்புங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அஸ்திபாரங்கள் கர்த்தர் பலப்படுத்துகின்றார். உங்களுடைய புதிய சிறுகளை கொடுக்கின்றார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய வரங்களை கொடுக்கின்றார். புதிய கனிகள் புதிய கிருபைகள் இறங்குறது. இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்திலே ரூகா ஷங்கா பரா கந்தா ரபா லஹந்தி நாதே ரிஷிகி விராங்கர பந்தலபால் தூர தூர தேசங்களில் பல பிள்ளைங்களுக்கு பல நற்செய்திகள் கிடைக்கிறது. உன் கண் தூரத்தில் தேசத்தை பார்க்கிறது. உன் கண் ராஜாவை மகிமைப்படுத்த பார்க்கிறது. விடாய்த்து போன ஆத்மாவுக்கு கர்த்தர் சம்பூர்ணமனை பண்ணுகிறாரு. ஷால்பால் ஆந்தரபா. ஓ பூமி கடைமனை தேச ராஜாக்கள் ஓ உன் முகத்தை காண உன் முகரூபத்தை காண உன்னை நோக்க விண்ணப்பத்தை பண்ண வருகிறார்கள். ஓ ரகா பரா அந்தரபா அந்த ராஷிகா உன்னோடு மாத்த கத்தரிக்கா வரையாளம் சொல்லி உன்னை குனிந்து பானைக்கு உன்னிடம் விண்ணப்ப பண்ணுவார்கள். ரேகா ஷீகா பாரா உன்னை சேவிக்காத ராஜன் ஜாதி அது அழிகிறது. ஷாலா தாரா பாரா கந்தா ராபா ராகா தான ஷீகா பாரா கிரபல் ஏகே பேலாங்கர் பந்த யாச பேலாங்கர் பஹோதுனா சந்தரபா. ஓ விசேஷித ஜெபாபிஷி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். முடங்கட்டும். தேசமெங்க இயேசு அறியட்டும். அப்பா தேசமெங்க காணப்படுகின்ற உமக்கு எதிரான எல்லா வல்லமைகளும் பகால் வல்லமைகள் எரிந்து போட்டோம் கட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போட்டோம். அப்பா ஜனங்களுக்கு கிரியேஷன் எல்லா அந்தகாரங்கள் இருள் விலகட்டும். இயேசு நாமத்திலே மிகப்பெரிய ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். கோடி கூட
மாத்திரலாக அப்பா மந்தையாக மந்தையில சேர்க்கப்பட்ட தகப்பனே அப்பா உம்முடைய கல்வாரி அன்புக்கு ஓடி வரட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தால் அவர்களை வாயின்றங்களை காட்டை கொடுக்கிறோம் இயேசு நாமத்தால. ஷாலா பாராக போசன் ஆட்டுடைய இறங்கட்டும், நிபத கடவுள் வந்து உண்மை சேவிக்கட்டும். ரீகா ஷீகா பராங்க ஹந்தூர் அந்தூர் யாந்தர் ரிபிக்கபால் வல்லமை சபைகள் நிரம்பி வழிட்டும் அப்பா, ஊழியங்கள் நிரம்பி வழிட்டும். எல்லா போட்டிகள் பொறாமைகள் இயேசு நாமத்தால கலகாவில் இப்போ எரிக்கப்பட்டு போட்டோம். மேட்டுமைகள் நான் பெரிய நீ பெரிய என்ற அப்படிப்பட்ட மேட்டு எண்ணங்கள் இயேசு எரிக்கப்பட்டு போட்டோம். ரீகா நாபானா அந்தூர் ஆஷாபா எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைங்களை விசேஷ நறுப்புங்க ராஜா. அப்பா எக்ஸாம் ஃபியர்ஸ் மாறட்டும் இயேசு நாமத்தால். எதிர்காட்ட பயங்கள் மாறட்டும். இந்த மாதிரி தோல்வி இனி அடுத்த முறை ஜெயிக்கலாம் என்று அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகட்டும். இனி தோற்றால் இந்த மாதிரி தோற்றல் வாழ்க்கை அவ்வளோ என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி போடுங்க. தற்கொலை தான் வழி என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி போடுங்க அப்பா. வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, சொசைட்டி என்ன சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட சிந்தனையை மாற்றி போடுங்க ராஜா. அந்த பயத்தை அந்த தோல்விகளின் எண்ணங்களை மாற்றி போடுங்க அப்பா. பிள்ளைங்களை பலப்பட்டுங்க ராஜா. ரீகா ஷீகா பராஹந்தர்பா அப்பா. தேருக்கின்ற ஆயுதம் என்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வாதிங்க ராஜா. திருமணத்துக்கு ஆயத்தமாக பிள்ளைங்க ஆசீர்வாதிங்க. கர்ப்பத்துக்கு அப்பா தகவல் டெல்லி இருக்கின்ற ஆயத்தமாக பிள்ளைங்களை ஆசிரியங்க. நல்ல முறையில் பெற்றெடுக்க கிருபை இறங்கட்டப்பா. எல்லாம் அப்பா சிசுகளை ஆசீர்வீங்க, குழந்தைங்களை ஆசீர்வீங்க. எந்த வியாதி அணுகக்கூடாது ராஜா. அப்பா தகப்பனே வருகின்ற தகப்பனே அப்பா. வெப்ப நாட்கள் அப்பா வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லாங்க ராஜா. எல்லா வெப்பத்துக்கும் ஒவ்வொரு ஜனங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக ராஜா. இயேசு நாமத்தை அறிகின்ற எல்லா புயல்களுக்கும் அப்பா, தீ விபத்துகளுக்கும் அப்பா, விபத்துகளுக்கு ராஜா, எல்லா இயற்கை பேரிடலுக்கு விலக்கி பாதுகாத்துங்க ஏசப்பா. அப்பா அந்த மாதத்தில் அழிவின் மாதம் இராதபடி ராஜா. அப்பா தகப்பனே அசமமாக இருக்கட்டும் அப்பா. எந்த அழிவுகளும் வரக்கூடாது ராஜா. அப்பா உண்மை மறந்த தேசங்கள், உண்மை விலகின தேசங்கள் உண்மை அன்புக்கு திரும்பட்டும் தகப்பனே. தன் பாவத்தை உணர்ந்து ராஜா உம்மிடம் மனம் திரும்பட்டும் ராஜா. தூரா பரா கந்தா ரபா ஷிகா பரா கந்தா ரபா சந்தோர் யாந்தர் ரபிக்கபால் ஏகமே நங்க பகந்தரபா. ஒவ்வொரு சிறைச்சாலையில் சிறை வாசிகளும் அப்பா வெளியேறட்டும் தகப்பனே. விடுதலை கிடைக்கட்டும், மன்னிப்பு கிடைக்கட்டும் ராஜா. ஓ மன்னிப்பு வேண்டுமென்று கருணை மண்ணை போட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே. ஆலா பாரா கந்த ஒரு ஷீகார்வா. வானங்கள் நடக்கின்ற அடையாளங்களை கண்டு சோர்ந்து போகாமல் வேலாம் உடைய வரைக்கு ஆயத்தம் என்று உணரத்தக்க எரித்தை கொடுங்க அப்பா. உடைய வரைக்கின்ற ஆயத்தப்படுத்துங்க. அதை கண்டு கரைந்து சோர்ந்து போகாமல் அப்பா உடைய வருகை சமீபம் என்று தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கட்டும். மீட்பு சமீபம் என்று அதை உணர்ந்து துதிக்கட்டும் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பூமி நடக்கின்ற காரணம் கொடுத்து சோர்ந்து போகலாம் அப்பா. எல்லாம் சோறு நான் எடுத்துப்படுங்கப்பா. பலன் கொடுங்க அப்பா, வலிமை கொடுங்க, உங்க வலிமை கொடுங்க, உங்க வலிமை கொடுங்கப்பா, உங்க பலனை கொடுங்க ராஜா. வல்லமே 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 ரீகமா நாந்தா ரபு ஷிகா பரா கந்தா ரபாராக்கபால் ஏக பராகபா அப்பா. ஒவ்வொரு வாய் நகைப்பினால் நிறையட்டும். புலம்பெழுப்பேலாக ஆனந்தத்தில் அபிஷி இறங்கட்டும். தூரத்துக்கு பேலாக அப்பா ஆனந்தத்தில் அபிஷி இறங்கட்டும். ஒடுங்காக துதினாவுடைய இறங்கட்டும் அப்பா தகப்பனே. உண்மை இன்னும் அதிகமாக துதிக்க, உம்மோடு உறவாட, ஜெபிக்க, வேதாசிக்க, உலகத்தை மறந்து உலகத்தின் மாயை மறந்து பாதத்தை அதிகமாக அமர ஒவ்வொரு பிள்ளைங்க கிருபை உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும் நாமத்தால. நீங்க நியமித்த இடங்கள் செல்ல, நீ நியமித்த காரணம் செய்ய கைகளை பலப்பட்டுங்க. நமக்கு பிரியமான காரணம் செய்யாதபடி நீங்க தடை செய்து போடுங்க. தேவ ஆவியான ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆளுகை செய்யுங்க. சித்தப்படி நடத்துங்கப்பா. அவனுடைய மகிமையில் ஏற்றுக்கொள்ளுங்க. வரையில் காணப்பட கிருபத்தாங்க, வரைக்காங்க ஆயத்தப்பட கிருபத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிரியங்க, குடும்பம் ஆசிரியங்க. எல்லாம் அப்பா வேதனைகள், வியாதிகள், கலக்கங்க எல்லாம் மாட்டுதாக்கப்பா. இந்த விசேஷமாக அந்த செய்தி வேலையை பொறுப்படுங்க. எங்களோட பேசுங்க. இந்த புதிய வார்த்தைக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. அந்த மனப்பிட்டு கொடுங்க. அந்த வார்த்தையானது அனைவர்கள் சென்று அந்த பலன் கொடுக்கட்டும், அவங்கள கனி கொடுக்கட்டும், அவங்களை உற்சாகப்படுத்தட்டும் அப்பா, திடப்படுத்தட்டும். வார்த்தை நம்ம பேசுங்க, திடப்படுங்க, தைரியப்படுங்க, ஆற்றுங்க. எங்களோடு நீங்க பேசுங்க அப்பா. மகனின் வரத்தை நீங்க வெளிப்படுங்க. உங்க சுத்தமாக கேட்கலாம் தப்பா அப்பா. ஆசீர்வதிங்க. தாழ்த்து மேற்க பேசணும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஷதரபரி பலதுரபர ஷபரபா. அப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நல்ல வாய் திறந்து துதிங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். Praise the Lord. Rebrabadaraba. Hallelujah. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 58:11. Thank you Jesus. Rebrabadarashh. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை இந்த மாதம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார்.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல இருப்பாய். ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே, ஆமென், உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நினமுள்ளதாய் மாற்றுவார், பலனடைய செய்வார் என்று வேதம் சொல்லுகிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் 28 நாளும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை நான் 40 ஆண்டுகள் நடத்தி வந்தேன், அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமல் உங்களை நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை எப்படி நடத்துவார்? நீதியின் பாதையிலே நடத்துவார், செவ்வையான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். பரிசுத்தம் பழைய ஏற்பாட்டில் பிரமாணம், ஆனா புதிய ஏற்பாட்டில் வாக்கு தத்தம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய மாதத்திலும் கூட அவர் உங்களை நீதியின் பாதத்தில் அவரே நடத்துவார், அவரே நடத்துவார். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாம இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை மேற்கொள்ள கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கிருபை செய்வார். நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உங்க எலும்புகளை பலனுள்ளவைகளா மாற்றுவார். இந்த மாதம் முழுவதும் உங்க பலன் கூடிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதி இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இருக்கு, அதை விட கூடும். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் எலும்புகளை அவர் பலப்படுத்துவார். வறட்சியான காலங்களில், ஒருவேளை உலகத்துல அதிக வறட்சியான காலங்கள் வரலாம் போட்டிருக்க சொல்றாங்க, இன்னும் வர நாட்கள்ல அதிகமாக வெப்பம் இருக்கும், அப்படிலாம் உலகத்துல காரியங்கள் சம்பவிக்கிறது. உலகத்துல பயங்கரமான காரியங்கள் இருக்கு. ஆனா நாம் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க, நாங்கள் உலகத்தார் அல்ல. எனவே எங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆமென். எங்கள் எலும்புகள் பலனடையும், பலனடையும். சொல்லிக்கிட்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் எலும்புகளில் ஒன்றும் ஒருபோதும் முறிக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, எங்க எலும்புகளில் ஒன்றும் ஒருபோதும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பலனை ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறார். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் எலும்புகளை பலப்படுத்த செய்வார். உங்கள் எலும்புகள் பலனடையும், உங்கள் சரீரம் பலனடையும், உங்கள் ஒவ்வொரு சரீரம் இன்னும் ஆரோக்கியமாய் இளமையாய் மாறும். ஆமென். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் எலும்புகளை பலனடைய செய்வார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு தோட்டத்துல நீர் பாஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த தோட்டம் எவ்வளோ செழிப்பா இருக்கும். அப்படி கர்த்தர் இந்த மாதம் உங்களை நடத்துவார். செழிப்பான வாழ்க்கை, உங்க வாழ்க்கை இந்த மாதம் செழிக்கும். உங்க சரீரம் ஆரோக்கியமாகும். வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார். உங்க சரீரம் பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். உங்க பொருளாதாரத்துல கர்த்தர் ஒரு செழிப்பு இந்த மாதத்துல கொடுக்க போறார். இந்த மாதம் ஒரு செழிப்பின் மாதம். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நடத்துவார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடத்திட்டு விட்டுட்டு போற தேவன் அல்ல, கடைசி வரை நடத்துவார். ஆமென். உலகத்தின் முறிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவரே இந்த மாதம் உங்களை நடத்துவார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:3. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:3 வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அதை அவருடைய வேதத்திலே தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆமென். நம்ம ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் நாம் அந்த வார்த்தையை எடுத்து பேச பேச பேச, நீங்க வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. நல்லா பேச பேச என் வாழ்க்கை இந்த மாதம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்னு சொல்லி நீங்க வார்த்தையை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண
ஆமென். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, நீங்க என்ன பிஸ்னஸ் செய்றீங்களோ, என்ன ஊழியம் செய்கிறீங்களோ, எந்த காரியத்தை எடுத்தாலும், திருமண காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமோ நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் அது சக்சஸா இருக்கும். சொல்லுங்க, நான் செய்யற எல்லாம் சக்சஸா இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டோடைய வேதத்தை தியானிக்கணும். இரவும் பகலும் ஆண்டோடைய வேதத்தை தியானித்து ஆண்டோடைய சமூகத்துல நல்ல ஆவியில ஜெபிச்சு அவரோடு உறவாடிட்டே இருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது சக்சஸா இருக்கும். ஆமேன். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமேன். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் தன் காலத்தில் என்ன தருவானா? தன் கனியை. ஆமேன். உங்க வாழ்க்கையில் அதன் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்யறாராம்? நேர்த்தியா செய்யறார், பெஸ்டா செய்யறார். ஆமேன். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா பெஸ்டா அழகா செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எது உங்களுக்கு செய்யணுமோ அதை நேர்த்தியா செய்வார். ஆமேன். சொல்லுங்க, என் அப்பா எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வார், பெஸ்டா செய்வார். ஆமேன். நீங்க ஒருவேளை சில காரியங்கள் ஒரு சுய பலத்துல முயற்சி எடுத்து அது தோல்வியா முடிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்டா ஆக்கி தருவார். ஆமேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா. ஆமேன். ஆண்டவருடைய தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட அந்த மரம் எப்படி இருக்கும்? அதுக்கு இலை உதிரவே பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இலை மரங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு இலை கூட காஞ்சிருக்காது, அவ்வளோ செழிப்பாக இருக்கும். நம்ம எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோம். ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது எப்படி இருக்குமா? அது செழிப்பா இருக்கும். ஆமேன். இலை உதிராத மரத்தை போல செழிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலுமே குறைவு இருக்காது. ஆமேன். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை இந்த மாதம் நிறைவாய் நடத்துவார். இந்த மாதம் நிறைவாய் நடத்துவார். ஆமேன். ஒருவேளை நீங்க முதலாவது நாள்ல நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், இந்த மாதம் எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க போறேன்னு நினைக்கலாம். ஆண்டவர் நேர்த்தியா நடத்துவார், அழகா நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மாதம் உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவார். ஆமென். நித்திய மகிமையினால் உங்களை நிரப்புவார், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கை எப்போதும் அந்த ஆமென் நீர்க்கால்கள் ஓரமா தான் நம்ம நடப்பட்டு இருக்கணும். ஆமென். தண்ணீரோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். ஆவியானவரோடு ஜீவ தண்ணீரோடு இணைக்கப்படணும். ஆவியில ஜெபிக்கணும். ஆமென். உலகம் பரியாசம் பண்ணும், அந்நிய பாஷையில ஜெபிச்சா பரியாசம் பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனா நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நம்ம அந்நிய பாஷையில ஆவியிலே ஜெபிக்க 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 ஆமேன், நம்ம வாழ்க்கை செழிப்பாயிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கை கனி கொடுக்கும், கனி உள்ள வாழ்க்கையா மாறும். ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கு. இந்த கனிகள் எல்லாம் எப்போ நமக்குள்ள இருந்து வெளிப்படும்? நமக்குள்ள வச்சுட்டாரு. ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய உலகத்துல இந்த கனியை நமக்குள்ள வச்சுட்டார். நம்ம ஆவியில ஜெபிக்க 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 நமக்குள்ள இருந்து இந்த கனி வெளிப்படும். ஆமேன். அது போக உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில கனி இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உங்க பொருளாதாரத்துல கனி கொடுக்காம இருக்கலாம், ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த காரியமோ தன் காலத்துல அதன காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். ஆமேன். எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை நடத்துவார், நித்தமும் உங்களை நடத்துவார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நல்லது மட்டுமே நடக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரும். சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து, இந்த மாதம் முழுவதும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மை மட்டுமே நடக்கும், கிருபை மட்டுமே எங்களை தொடரும். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த மாதம் பெருக பண்ணுவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டில் ஆட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும்
மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன். ஆமென். ஆண்டவரை மட்டும் நம்புறவன், தான் சுயத்தை நம்பாம ஏசப்பா மட்டும் என் வாழ்க்கையில அவர் கல்வாரி சிலுவையில எனக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்னு முழு மனசோட அவரை நம்புற மனுஷன் எப்படி இருப்பானா? வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஆமென் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். உஷ்ணம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ வெயில் அடிச்சாலும், நீங்க பாருங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் அதோடைய வேர் தண்ணீருக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஆரோக்கியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே அதற்கு எவ்வளோ வெயில் அடிச்சாலும், எவ்வளோ வறட்சி வந்தாலும், எவ்வளோ மழை தாழ்ச்சி வந்தாலும், மழையே பெய்யாட்டாலும் அது வேர் தண்ணியில இருக்கு, அது மழையை குடிச்சு வர தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அது தண்ணீர்ல வேல் இருக்கு. எனவே அது எப்பவுமே பச்சையா இருக்கும். அதே போலதான் நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவோடு இருக்கும்போது, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் எல்லாம் இன்னைக்கு அவருக்குள்ளதான் இருக்கு. அவரோடு உறவாடுறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஆமென். அவரோடு, அவருக்குள்ள நம்முடைய வேர், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறவு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அன்பு, நம்ம முதலிடம் எல்லாமே கிறிஸ்துவோடு இருக்கும்போது, இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும், இந்த உலகத்துல பொருளாதாரத்துல நம்முடைய தேசம் வீழ்ச்சி அடைந்தாலும் உங்க களஞ்சியம் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க ஏன்? ஆமென். அந்த மரம் எப்பவும் பச்சையா தான் இருக்கும், உங்க வாழ்க்கை செழிப்பாதான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். ஆமென். தேசத்துல பஞ்சம், எந்த சூழ்நிலையுமே இல்லை, அவன் பெருகிறதுக்கு, அவன் வயல் விளையிறதுக்கு ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், அவன் ஆசீர்வதிச்சிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க அவரோடு இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்போ செழிப்பாதான் இருக்கும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எப்போவும் செழிப்பாதான் இருக்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் செழிப்பாதான் இருக்கும், உங்க பொருளாதாரம் எப்போதும் செழிப்பாதான் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்க செழிப்பா இருப்பீங்க. ஆமென். பணம் குறைவே இருக்காது, அப்ப குறைவே இருக்காது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப குறைவோ எந்த குறைவோ இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்காது. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரோட உறவாடுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க, அவர் மேல நம்பிக்கையை வைங்க. நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லாதீங்க. என் அப்பா எனக்காக கல்வாரி சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். எனவே என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாதான் இருக்கும். அதுக்கு முந்தின 2 வசனத்தை வாசிக்கலாம். 5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கட்ட சொல்கிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போகிற செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தரை நம்புற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா செழிப்பா இருப்பாங்க. ஆனா தான் சுய நீதி, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சுய நீதியை பேசுறவன், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? வறட்சியா இருக்கும். ஆமென். வறட்சியா இருக்கும். அவன் கூட கொஞ்சம் இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கையை பேசுறவங்க, ஆண்டவர் சிலுவையில நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்றவங்களை பார்த்து இன்னும் என்ன பண்ணுவான்னா, வேதனையில என்ன பண்ணுவான்? பரியாசம் பண்ணுவான், இன்னும் கேவலமா தான் பேசுவான். ஏன்னா அவங்க செழிப்பாயிட்டே தான் இருப்பாங்க. ஆண்டவரை பத்தி, அவரை நம்புறவங்க, அவர் மேல அவருடைய நீதியில நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைங்க
வாழ்க்கை செழிப்பாயிட்டே இருக்கும். சுய நீதியில பேசுறவன் ஒருவேளை அவன் நீதினால உயர்த்தப்படலாம், ஆனா அவன் சில தவறு வந்தாலும் அவன் அநீதி நிமித்தம் அவன் இழந்து போகலாம். ஆனா ஆண்டவருடைய நீதியில் அவர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க எப்போதுமே செழிப்பா இருப்பாங்க. ஆமென். தன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டார். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவார், பருவ காலத்திலும் அவர்கள் பயன் அடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளில் எந்த ஒரு பாலை நிலம், பாலைவனத்தில் யாரும் வாழாத ஊர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆமென். இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம தான் சுய பலத்துல நான் அதை செஞ்சிருவேன், ஏன் பலத்தினால செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாங்க. ஒருத்தன் சொல்றான், நான் இதெல்லாம் செய்யறேன், வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆனா ஒருத்தன் சொல்றான், அப்பா என் நீதி ஒண்ணுமே இல்லை டாடி, என் பலன் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை. ஆண்டவர் சொன்னார், இவன் தான் நீதிமான். ஆமென். நாம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமான். இந்த உணர்வுள்ள அவங்க தன்னை தாழ்த்துறவங்க ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி, நீங்க தான் எல்லாம்ப்பா, நீங்க தான் என்ன உயர்த்த முடியும் டாடி, நீங்க தான் எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்கப்பா, அதனால தான் நான் நீதிமான், அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை நீங்க உயர்த்தும் போது இந்த மாதம் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலும், 2வது வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல. ஒரு நீரூற்று அது வற்றாம இருந்தா அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நீரூற்று ரொம்ப முக்கியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆகார் வனாந்திரத்துல அலைஞ்சு திரியிறான், அங்க தண்ணியே இல்லை. ஆண்டவர் அவளுக்காக ஒரு நீரூற்றை கட்டளையிட்டார். ஆமென். அவன் மகன் சாக கடந்த அவனுடைய மகன் பிழைத்தான். அந்த நீரூற்று ஒருத்தன் உயிரை ஆமென் மரணம் இல்லாமல் வாழ வைக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர் அது நித்திய காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. ஆமென். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஜீவ தண்ணீர், ஆவியின் அபிஷேகம், அது நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று. இந்த மாதம் அந்த நதி உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும்போது எந்த மரணத்தின் கிரியைகள், எந்த கொள்ளை நோய் வந்தாலும் அதை அடிச்சு வரட்டிடும். ஆமென். உங்களை மரணமில்லாமல் வாழ வைக்கும். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்குள்ள அவர் தந்த அந்த ஜீவ நதி ஊறிக்கிட்டே இருக்கும். வற்றாத நீரூற்று, வற்றாத நீரூற்று உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமென். பஞ்சகாலம் முழுவதும் அந்த விதவை உடைய அந்த களஞ்சியத்தில் இருந்து அந்த எண்ணெய் குறைவே இல்லை, ஊறிக்கிட்டே இருக்கு. அதே போல இந்த மாதம் முழுவதும் உங்க களஞ்சியங்கள் நிரம்பிக்கிட்டே இருக்கும். உங்க பாத்திரம் என்னவாகும்? நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். 1ஆம் தேதி எப்படி நிரம்புதோ அதே போல 28ஆம் தேதியும் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும், ஏன்னா எனக்குள்ள வற்றாத நீரூற்று இருக்கு. ஆமென். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் வற்றாத நீரூற்று. சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்ச அந்த நீரூற்று அது ஒரு நாள் வற்றாது. அந்த நீரூற்று ஒரு நாள் வற்றாது. இந்த கிணறு வற்றலாம், உலகத்தில் இருக்கிற கிணறு வற்றலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற நீரூற்று வற்றவே வற்றாது. வேதம் சொல்லுகிற ஒரு பழைய பாடல் ஒரு வரி இப்படி இருக்கு, அரபிக்கடல் வற்றினாலும் என் அன்பு கடல் வற்றாது, அப்பாவுடைய அன்பு கடல் வற்றாது, பசுபிக்கடல் வற்றினாலும் அப்பாவுடைய பாசக்கடல் ஒரு நாள் வற்ற. அவருடைய அன்பு மாறவே மாறாது. இந்த மாதம் முழுவதும் அவர் தம்முடைய நிறைவான அன்பினால் உங்களை நடத்துவார். அவருடைய பேர் அன்பினால் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நித்த
நித்தமும் நடத்துவார், செழிப்பாய் நடத்துவார். உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்குமோ, தன் காலத்துல தன் கனியை கொடுக்குமோ, அப்படியே இந்த மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமேன். வேதம் சொல்லுகிற வருஷத்துல 12 மாதமும் 12 விதமான கனி கொடுக்கிற மரத்தை நமக்காக வச்சிருக்கிறார். இந்த மாதம், அந்த பிப்ரவரி மாதத்துக்கு என்று தேவன் விசேஷித்த கனிகளை வச்சிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை நீங்க புசிப்பீங்க. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரோட உறவாடுங்க, அவருடைய பிரசன்னத்திலே இருங்க. அவருடைய பிரசன்னத்துல இருக்க இருக்க நம்ம பரிசுத்தமாயிட்டே இருக்கும். ஏன்னா பிராமிஸ், வாக்குத்தத்தம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த மாதம் முழுவதும் நீங்க பரிசுத்தமாயிட்டே இருப்பீங்க. போன மாசம் இருந்ததை விட நீங்க பரிசுத்தமாயிருவீங்க, பெர்ஃபெக்ட் ஆயிருவீங்க. எந்தெந்த பாவங்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்துதோ அதுல இருந்து நீங்க கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். எந்தெந்த வியாதி உங்களை வேதனைப்படுத்துது, இந்த கர்த்தர் இந்த முதலாவது நாள் அந்த வியாதி படுக்கையை மாற்றுவார். தரித்திரம் இனி உங்க எல்லையில இருக்காது. கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவருடைய ரத்தத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. அவரோட உறவாடுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவருடைய அன்பை சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் அவருடைய அன்பை சொல்லுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்க பெஸ்டானதை ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதைங்க. உங்க காணிக்கைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதைங்க. அப்பாவுக்கு கொடுங்க, எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுங்க. உங்க நம்பிக்கையை பணம் மேல வைக்காதீங்க. பணத்து மேல வச்சுட்டு நீங்க நிறைய பேர் ஏன் விதைக்கிறது இல்லை? நான் நம்பிக்கை பணம், ஐயோ இதை கொடுத்துட்டா எனக்குன்னு. ஆனா அன்னைக்கு அந்த ஏழை விதவை அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த அந்த மாவுல இதை என்ன கொடுத்தா? ஒரு ஊழியனுக்கு கொடுத்தார், தீர்க்கதரிசி கொடுத்தார். அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவ களஞ்சியங்கள் நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆமேன். நீங்க கொடுங்க, ஆண்டோடைய ராஜ்யத்துல விதைங்க, அவர் உங்களை நிரப்புவார். ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஜீவநதி பாயட்டும், ஜீவநதி பாயட்டும். ஆமை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று இந்த மாதங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், 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 செழிக்கட்டும். ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். பலவீனத்துல பலனடையட்டும். எலும்புகளை நான் பலனடைய செய்வேன் சொல்லி இருக்கிறீங்க. ஒவ்வொரு எலும்புகள் பலனடையட்டும். ஒருவேளை சரீரத்துல பலன்லாம் வீக்கா இருக்கு, என் எலும்புலாம் தேஞ்சிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். இப்ப அந்த எலும்புகள்லாம் பலனடையுது, பலனடைந்து ரிசீவ் இட். எல்லா தோல் வியாதிகள்லாம் மாறி உங்க சரீரம் பசுமையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது, பசுமையா மாறிக்கொண்டு இருக்கிறது. நல்ல நல்ல வாயத்திர துதிங்க. தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கி வருது. அபிஷேக நதி இறங்கி வருது. அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க எல்லா கட்டுகள் உடையுது, உடையுது, உடையுது. இந்த பிப்ரவரி மாசத்திற்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிசினஸ், உங்க ஊழியத்துல, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். Receive it, take it. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஆமென். பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலிக்கா ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற பங்காளர் ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சிலர் அப்ப அந்த ஊழியத்தை தாங்குறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்கிறவங்க வாழ்க்கை பெருகட்டும். இன்னும் இந்த ஊழியத்தை ஜெபிக்கிறவங்க, தாங்குறவங்களை ஏற்படுத்துங்க. இந்த ஊழியத்தின் திட்டங்கள் நிறைவேறட்டும். அப்ப அந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். செழிக்கட்டும், உங்க வாழ்க்கை செழிக்கட்டும்பா, செழிக்கட்டும், செழிக்கட்டும். இந்த மாதம் செழிக்கட்டும். இந்த வாக்குத்தத்தத்தின் படியே அவங்க வாழ்க்கை செழிக்கட்டும், செழிக்கட்டும், செழிக்கட்டும். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நிரம்பி வழிகிற பாத்திரத்தினால், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும். ஜீவன் அதிகமாக பாயட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் மாறட்டும். கடன் கொடுக்கிறவங்கள மாறட்டும். செழிக்கட்டும். ஃபயர், ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் களிப்பான நீரூற்றாய் மாறட்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் களிப்பான நீரூற்றாய் மாறட்டும்.
அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். செழிக்கட்டும், 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 பெருக பண்ணுங்க அப்பா. அப்பா, நாளை இரவு நடக்கிற விடுதலை இரவு கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உங்க அப்பா அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, தடைகளை மாற்றுங்க அப்பா. இயற்கை சூழ்நிலை பொறுப்படுத்திக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. நிறைவான நன்மை நிரப்புங்க. அந்த கூட்டத்துக்கு எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வழிபடுங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all.